சென்னையில் உள்ள துறைமுகங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த 6000த்திற்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் இரவு பகல் பாராது உழைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மாரடைப்பு மற்றும் விபத்தில் உயிரிழந்த 6 ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு சக ஓட்டுநர்களிடமிருந்து 26 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டு பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் மாரடைப்பு உள்ளிட்ட உடல்நலக் குறைவால் ஓட்டுநர்கள் உயிரிழப்பதே அதிகம் என்பதால் தாங்கள் பணியாற்றும் இடங்களிலேயே மருத்துவ முகாம்கள் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெபாசிட் பண்ணி அந்த குழந்தை 18 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்து கல்வி செலவுக்கோ இல்லை அந்த பிள்ளையுடைய திருமண செலவுக்கோ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற எதுக்கும் யூஸ் பண்ண நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு 99% ஹார்ட் அட்டாக்கு தான். 4 துறைமுகத்துக்கும் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தமிழக அரசு எங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி, ஏன்னா நாங்கள் இதை விட்டுட்டு ஓட முடியல. சக ஓட்டுநர்கள் இணைந்து நிதியுதவி அளிக்கும் இந்த முயற்சிக்கு உயிரிழந்த ஓட்டுநர்களின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். எங்க வீட்டுக்காரரு டிரைவரா இருந்தாரு 6 வருஷமா. கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. டிரைவர் சங்கத்துல இருந்து பணம் கலெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமா எங்களுக்கு தந்தாங்க. சங்கத்து மூலியமா சென்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 4 லட்சம் பணம் தந்தாங்க. அந்த பணத்தை என் பையனோட படிப்பு செலவுக்கு நான் செலவு பண்ணதுனால இருக்கேன். மேலும் தீபாவளிக்காக 6 குடும்பங்களுக்கும் தலா 20,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் குழு மூலம் இணைந்து சக ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி அளிக்கும் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.